என்னதான் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு கோபி வந்து வெறுத்துட்டேன் தலைமொழிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலுமே கூட இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துட்டு கோபி ஆசை வார்த்தை காட்டி இல்லை அப்படின்னா அதை கொண்டாட சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல கோபி வந்து ராதியா கிட்ட வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாக்கியா வீட்டில் எங்கள் அம்மா வந்து ராணி மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள போகக்கூடாத இடத்துக்குலாம் வந்துட்டு போக வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு பெத்த பிள்ளையாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதோ நான் அதெல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து என்னோட தப்பு தான். ஆனால் அதுக்கு காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீயும் உங்கள் அம்மாவும் தான் சொல்லும்போது கமலா வந்துட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் நம்மக்கிட்ட வந்துட்டு சண்டைக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம கோபி கிட்ட. இன்னொரு சைடு வந்துட்டு செல்வி பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஈஸ்வரி அம்மா வந்துட்டு உங்களை வந்து மகளா ஏற்றுக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயம், எப்பயுமே வந்து உங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போவாச்சும் ஈஸ்வரி அம்மாவுக்கு கோபியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நினச்சி எழிலும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ராதிகாவும் மையும் வந்து ஸ்டேஷனரி ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. பாக்கியா வந்துட்டு எதிரில் பார்த்ததுக்கப்புறமா மையக்கிட்ட வந்துட்டு பேச வராங்க. ஆனால் ராதிகா வந்துட்டு பேச வேணாம் தடுத்து, எப்படி வந்து என் பொண்ணை நீங்கள் போட்டு கூட்டிகிட்டு வருவீங்க, இப்படி ஒரு ட்ராமாவை அவளோட சின்ன பிள்ளையிலே வந்து கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அப்போ நான் இனியாக வந்து நான் கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் சரி சொல்லியிருந்துருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுருந்துருக்கணும், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அவளை கூட்டு வந்து சாரி சொல்ல வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாக்கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து மையுவை அந்த இடத்துல சாட்சி சொல்கிறத கூட்டு வந்தாங்க. ஆனால் இது தப்புன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்வாஸில்